Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Rama Rama, Hare Hare. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், சர்ப்ரைஸாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக ஏன்னா உங்கள் ராசி பலன்களை நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் தேதியில் சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் இன்றைய தினம். பௌர்ணமி விரதம் இருக்கும் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் அந்த குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். இது நல்ல யோகமான ஒரு அமைப்புங்க. மேலும் 2 குடையவன் இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. 5ஆம் இடத்துல புதன், சூரியன், சனி ஆகிய 3 கிரகங்களும் காணப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு மங்களகரமான ஒரு யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு கூடி வந்திருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க. அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை இப்போது தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு உருவாக நண்பர்களே. இப்பொழுது உங்களுக்கு ஆசைப்பட்ட சில பொருட்களை புதிதாக வாங்க முடியுங்க. நீங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. எனவே கழிப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் மனசில் நீண்ட நாளாக சில ஆசைகள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். எனவே அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உத்தியோகத்துடைய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் உத்தியோக பணிகளில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ரொம்ப திருப்தியான சூழல் உங்களுக்கு அலுவலக பணிகள் இன்னைக்கு அமையுங்க. எனவே சந்தோஷம் உங்களுக்கு கூடும். வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும்போது அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பயணங்களின் போது உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே. தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் எல்லாம் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால ரேஸ் மாதிரி நீங்கள் மற்ற தொழிலிருந்து நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றி செல்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. இன்னைக்கு நீங்கள் ஃபேமிலியோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தனிமை உணர்வுலேருந்து, லோன்லினஸ் ஃபீலிங்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள், தனிமை உணர்வோடு இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் முடிந்த அளவுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடுங்க. சில பேருக்கு நிறைய ஆஃபர் புதுசாக இன்னைக்கு வருங்க. புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நல்ல கவர்ச்சிகரமாகவே அந்த ஆஃபர் இருக்குங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்காமல் போகலாம். அதனால நீங்கள் ஏதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, என்ன திரும்ப உங்களுக்கு எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக ஆராய்ச்சி செய்து நீங்கள் அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் முதலீடு செய்யணும். ஸோ அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. அதனால டென்ஷன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர காத்திருப்பாங்க. நல்ல ஆதரவாக இருப்பாங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்களுடைய உதவிகளை நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறும் நண்பர்களே. இன்றைய தினம் பழசெல்லாம் நீங்கள் பேசி உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சண்டை போடக்கூடாதுங்க. ஏற்கனவே சண்டை போட்டு ஓஞ்ச பிரச்சனைகளை மீண்டும் கலப்பக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதிற்குரிய உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் அற்புதமான நல்ல அன்பை நீங்கள் இன்றைய தினம் உங்கள் காதலரிடமிருந்து கிடைக்க பெறுவீங்க நண்பர்களே. எனவே உங்களுடைய லவ்வுடைய அந்த அன்பின் வண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கலர்ஃபுல்லான உங்கள் லவ் மூலமாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்கள் காதலர் கடுப்பேற்றாமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த மாதிரி
உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை பேசுறது தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. கடந்த சில நாட்களாக ஓய்வே இல்லாமல் ரொம்ப பிஸியாகவே இருந்திருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்று தினம் உத்தியோகத்தருடைய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதகமான ஒரு நல்ல நாள். அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் உத்தியோக பணிகளை நீங்கள் சிறப்பாக நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கு உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களது ஆன்மீக சம்பந்தமான ஆர்வம் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. அதன் மூலமாக சில முக்கியமான நபர்களை ஆன்மீகம் சம்பந்தமான சில முக்கியமான ஆசிரியர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீங்க. அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவதாகவே அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப தித்திப்பாக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையை சந்தேகிக்க கூடாதுங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. ஸோ நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இன்றைய தினம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டுங்க. ஸோ முன்பின் யாராவது அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த அரசியல்வாதிகள் மூலமாக நீங்கள் வேண்டிய உதவிகளை இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். உத்தியோகத்தில் நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கிறது போல தொழில் ரீதியாக சில பயணங்கள் ஏற்படும் போது அதையும் நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரிங்க, உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். அந்த அளவுக்கு தேவையான உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ எளிதில் உங்கள் பணிகளை முடிக்கிறதுனால மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உடல் ஆரோக்கியம் அதுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குறைபாடு எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக சில்வர் கலர் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. சில்வர் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தொழில் ரீதியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. தொழில் ரீதியாக உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக அமைது நண்பர்களே. தொழில் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அபாரமாக உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிற நண்பர்களே. மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும்னாலும் இன்னைக்கு நீங்கள் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு இன்னல்கள் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக நீங்கள் இன்றைய தினம் நல்லா சிறப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு உத்தியோக பணிகள் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கைகூடி வரும். அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. திருப்தி பெருகும் நாள். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் மூலமாக அவர்களோட ஒத்துழைப்பு மூலமாக கூட்டு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெறும். நீண்ட நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில ஆசைகளை இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கழிப்பான சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.